ஆல்ரெடி போன வீடியோலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் 4 பற்றி போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் ஃபேஸ் 5 அண்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்மி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம இந்த ஒரு வீடியோலேயே 2 ஃபேஸை பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த ஃபேஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2023 தான் ஆரம்பிச்சது. இந்த ஃபேஸோட ஃபஸ்ட்டு படம் ஆண்ட்மேன் இன் தி வாஸ்ப் குவாண்டமேனியா February 17, 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் தான் இந்த கேங் டைனஸ்டி படத்துக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தையே இந்த படத்தில் தான் போட்டிருந்திருப்பாங்க. நம்ம ஆண்ட்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு கேசி லேங் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு குவாண்டம்கான ஒரு போர்ட்டலே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுருவா. அந்த இடத்துல கேங் வந்துட்டு இருக்காப்ல. ஸோ கேங்கு பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை வந்து இந்த வெளி உலகத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாஸ்லாம் இருந்திருக்கு. அஸ்யூஷுவல் வில்ல மாதிரி தான். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்கை பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டிஃபீட் பண்ணிட்டாங்க. பட் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு மிகப்பெரிய கேங் கவுன்சிலை காட்டுறது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வேரியன்ஸ் ஆஃப் கேங்ஸை காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இத்தனை கேங் எடுத்து அமைச்சு சண்டை போட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா த கேங் டைனஸ்டி அப்படின்ற படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இந்த படத்தில் போட்டுருந்துருப்பாங்க. பட் அது அப்படியே மொத்தமாக ஊற்றிக்கிச்சு. அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அடுத்த வந்த படம் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட வால்யூம் 3 தேர்ட் பார்ட்டு. ஸோ May 5 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ராக்கெட்டோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு படம் தான். இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா இந்த படம் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸோட பல விதமான கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் உள்ளே போந்து இல்லை இந்த படத்தில் நான் வந்துட்டு இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட எமோஷனல் சைடை பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ஷன்ஸை நிறைய பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருக்காப்புல. இதுக்கு அடுத்த அந்த சீரிஸ் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸ் ஜூன் 21 ரிலீஸ் ஆகி ஜூலை 26 வரைக்கும் மொத்தம் 6 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்குள்ளே ஸ்க்ரல்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒன்று தான். இது நம்ம நிக் ஃபியூரியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயின் லீடாக கொண்டு போய் வச்ச சீரிஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம டேலோஸோட பொண்ணுக்கு மல்டிபிள் அவெஞ்சர்ஸோட பவர்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே வாரி வழங்கியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு மார்வெல்லே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த கேரக்டருக்கு என்னாச்சு இதுக்கடுத்து என்னாச்சுன்ற இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இல்லை. மேபி இது அடுத்தடுத்து அந்த படங்களில் சொல்லலாம். இதுக்கு அடுத்தது அந்த சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா லோக்கியோட சீசன் 2. ஸோ அக்டோபர் 5 ரிலீஸ் ஆகி நவம்பர் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்கி சீசன் 2 ஃபஸ்ட் சீசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோபியஸ் ஹண்டர் B15 டிவியோட சேர்ந்து அடுத்தடுத்து அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான அந்த மல்டிவர்ஸ் சர்ச் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் காமிச்சிருந்துருப்பாங்க. ஃபஸ்ட் சீசன் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சீசனுமே ஆரம்பிக்குது. அண்ட் இந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா விக்டர் டைம்லி நம்ம ஜானத்தன் மேயர்ஸ் நடித்த அந்த கேங் கேரக்டரோட விக்டர் டைம்லின்ற ஒரு வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் காமிச்சிருந்துருப்பாங்க. ஆக்சுவலி ஆண்ட்மேன் தி வாஸ்ப் குவாண்டமேனியாவில் பார்த்தீங்கன்னா அதில் போஸ்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா அதோட கனெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்த ரிலீஸான படம் தான் பார்த்தீங்கன்னா தி மார்வல்ஸ் நவம்பர் 16 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மிஸ் மார்வல் அண்ட் கேரல் டன்வர்ஸ் மிஸ் மார்வல் நடிச்ச அந்த நம்ம மிஸ் மார்வல் கேரக்டர் அப்புறம் கேப்டன் மார்வல் கேரல் டன்வர்ஸ் அப்படின்ற இந்த 3 கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் மூலமாக ஒரு இன்டர் கனெக்டட் எனர்ஜி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த 3 கேரக்டர்ஸ் வச்சு என்னென்ன பண்ணாங்கன்றத பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையே. சீக்ரெட் இன்வேஷன் அண்ட் மிஸ் மார்வல் நடந்த உடனே இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த நிக் ஃபியூரியுமே வந்துருப்பாப்ல. ஸோ சீக்ரெட் இன்வேஷனுக்கு அடுத்து நடக்கிற ஒரு கதை தான் இது. இந்த சீரிஸ் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஃபோட செகண்ட் சீசன் டிசம்பர் 22 ரிலீஸ் ஆகி டிசம்பர் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 எபிசோடுங்க. 9 எபிசோடையும் பார்த்தீங்கன்னா ஒட்டா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செகண்ட் சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் சீசனில் எப்படி அந்த கார்டியன்ஸ் ஆஃப் மல்டிவர்ஸ் உருவானாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சர் திரும்ப மல்டிபிள் யூனிவர்ஸில் இருக்கிற மல்டிபிள் சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்கியோட செகண்ட் சீசனில் ஃபார்ம் ஆன அந்த மல்டிவர்ஸ் ட்ரீயை பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ளூட் பண்ணி தான் காமிச்சிருந்துருப்பாங்க. இதுக்கு அடுத்து அந்த சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா எக்கோ சீரிஸ் 2024 ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தம் 5 எபிசோடையுமே பார்த்தீங்கன்னா ஒட்டாவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோவை பேஸ் பண்ண ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் மாதிரி தான் டேடவ்லையுமே காமிச்சிருந்துருப்பாங்க. அண்ட் எக்கோ என்னெல்லாம் பண்ணான்ற அவளோட ரூட்ஸ் வரைக்கும் அவளோட கல்ச்சர் என்ன அவளோட பாஸ்ட்டு அந்த முன்னோர்களை பற்றி தேடி போகிற ஒரு கதையை தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் இருந்திருக்கும். இதுக்கு அடுத்து இப்போ நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் தான் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின். ஸோ டெட்பூலோட தேர்ட் பார்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போன மாதம் ஜூலை 26 ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ டெட்பூல் அண்ட் வுல்வரின் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. பட் இப்போ விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட ஒரே ஒரு மார்வல் படம்னா அது இது மட்டும்தான். வேறு எந்த மார்வல் படமுமே இந்த படம் ரிலீஸ் ஆகலை. இந்த வருஷம் எக்கோ சீரிஸ் அப்புறம் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் அப்புறம் அகத்தா ஆளலாங்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த வருஷம் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் தான். அண்ட் ஸோ நான் அந்த படத்தை பற்றி எதுவும் சொல்ல விரும்பல, நான் ஸ்பாயில் பண்ணவும் விரும்பல. படத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. ஸோ நம்ம அப்படியே அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது எல்லாமே ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரிலீஸ் ஆக போகிற ப்ராஜெக்ட்ஸ், இன்னும் ரிலீஸ் ஆகாதது. ஸோ அந்த லிஸ்ட்டில் அடுத்து ஃபஸ்ட்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
இந்த வருஷம் இப்போ ரிலீஸ் ஆக போகிற சீரிஸ் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆகத்தா ஆல் அலாங் சீரிஸ். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 எபிசோட்ஸ் இருக்க போதான். செப்டம்பர் 18 ரிலீஸ் ஆகி நவம்பர் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆக போகுது. வாண்டா விஷனுக்கு நடந்த அடுத்த வாண்டா விஷனோட எண்ணில் பார்த்தீங்கன்னா ஆகத்தா பார்த்தீங்கன்னா வெஸ்டியூவில் ட்ராப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் மேஜிக் பவர்ஸ் எல்லாம் எப்படி திரும்ப ரீகெயின் பண்ணுறான மாதிரி தான் இந்த சீரிஸ் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆகத்தா ஆல் அலாங் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஈவெண்ட் நடந்து வாண்டா விஷன் சீரிஸ் நடந்து அதுக்கப்புறமே நடக்கிற ஈவெண்ட்ஸாக தான் இந்த சீரிஸே காமிச்சிருந்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீரிஸ்க்கு எடுத்திங்கன்னா ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பேருங்க வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமையும் பேரை மாற்றி இப்போ கடைசி அந்த பேரை பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2021 பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த சீரிஸோட பேர் அகத்தா ஹவுஸ் ஆஃப் ஆர்க்னஸ். அதுக்கப்புறம் 2022 பார்த்தீங்கன்னா அகத்தா கேவன் ஆஃப் கேயோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 2023 அகத்தா டார்கோ டைரிஸ் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போ கடைசியாக 2024 ஆகத்தா ஆல் அலாங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர் இதுக்கு மட்டும் தானு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு படத்துக்குமே இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆஃப் வக்காண்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரிஸ் தான். இதில் மொத்தம் 4 எபிசோட் இருக்குது. இது எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை. அண்ட் இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பார்த்தீங்கன்னா நியூஸுமே கிடையாது. பட் இப்போ இந்த டிசம்பர் 2024 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இந்த சீரிஸ் வக்காண்டானோட வாரியர்ஸ் ஹிஸ்ட்ரியில் அவங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வக்காண்டன் கலை பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே உலகத்தோட ஒவ்வொரு மொழியிலேருந்து இருக்குது. அந்த வக்காண்டன் வாரியர்ஸ் இதை தேடி போகிற மாதிரி தான் இந்த சீரிஸ் அமைச்சிருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்காங்க. இது வரைக்குமே நியூஸ் அப்படி தான் வந்திருக்கு. இந்த சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசம்பர் 2023 மார்வல் அனிமேஷன் ஸ்டுடியோஸோட அனிமேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி வெளியே பெருசாக எந்த ஒரு நியூஸுமே கேள்விப்படலைங்க. நானே தேடி பார்க்கும்போது எனக்கு கிடச்சிது. இந்த சீரிஸில் மொத்தமே 4 எபிசோடு தான் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷம் ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளோ தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா படம் இவ்வளோ தான். ஸோ அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மார்வல் ஃபர்ஸ்ட் படம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. இந்த படம் February 14, 2025 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேப்டன் அமெரிக்கா நியூ வேர்ல்டு ஆர்டர். அந்த படத்தோட அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேரை மாற்றி தான் இப்போ பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்போயோ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய ஒரு படம் தான். ஆக்சுவலி இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் சில சேஞ்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸை ரீகாஸ்ட் பண்ணி ரீஷூட் போகி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த ஒரு அவுட்புட்டாக படம் வந்திருக்கு. இந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் தான் நான் கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். ஏன்னா இவ்வளோ ரீஷூட்ஸ் இவ்வளோ மாற்றி விஷயங்கள் பண்ணி இந்த படம் கடைசியில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்க கொஞ்சம் ஆவலாக தான் இருக்குது. இந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய கவர்மெண்ட்ஸ்க்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு பிரச்சனையை நம்ம சாம் வில்சன் அதாவது இப்போ சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுறாப்புல அப்படின்ற கதை தான். அதே மாதிரி இந்தியன் ஓஷனில் இருந்து அந்த டியாமெட்ன்ற செலஸ்டியலோட உடம்புக்குள்ள தான் அடமான்டியம் இருக்குது. அதை அக்வயர் பண்ணுறதுக்காக பல கவர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அது என்ன நடக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை. அடுத்த ரிலீஸ் ஆகிற படம் தான் பார்த்தீங்கன்னா தண்டர் போல்ட்ஸ் May 2, 2025 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தண்டர் போல்ட்ஸ் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட டிசியில் எப்படி சூசைட் ஸ்குவாடோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த தண்டர் போல்ட்ஸ் படமுமே. ஸோ இந்த படத்தில் நம்ம நிறைய ஆன்டி ஹீரோ கேரக்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். எல்லா ஆன்டி ஹீரோஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இவங்க ஒரு மிஷன் கிளம்ப போகிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க எடுத்து சண்டை போகிற வில்லன் தான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி கேரக்டர். ஸோ சென்ட்ரி எடுத்து அவங்கள சண்டை போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு நியூஸுமே வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி சென்ட்ரியாக இருந்த ஒரு ஆக்டருமே பார்த்தீங்கன்னா ரீகாஸ்ட் பண்ணி தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த படத்துலையுமே ரெட் ஹல்க் வர போகிறத பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிரேவ் நியூ வேர்ல்டுமே ரெட் ஹல்க் வர போகிறாப்புல இதுலேயுமே ரெட் ஹல்க் வராங்க. தண்டர் போல்ட் ராஸ் தான். இதுக்கு முன்னாடி தண்டர் போல்ட் ராஸ் நடிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்டர் இறந்துட்டார் அப்படின்றது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவரை மாற்றி ஹாரிசன் ஃபோர்டு தான் இந்த படத்தில் தண்டர் போல்ட் ராஸாக பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. இதுக்கப்புறம் அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற 3 சீரிஸ் ஆக்சுவலி ஒரு சீரிஸ் விட்டலை. யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலாக இது வரைக்கும் டேட் கன்ஃபார்ம் பண்ண படல. அதே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த சீரிஸ் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட ஒரு கதை தான். பட் ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் படத்தில் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டரோட வீட்டுக்கே வந்து அவர் அவெஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போயிருப்பாப்லையோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ்க்கு பதிலாக நார்மன் ஆஸ்பான் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட் டைம்லைனோட ஒரு ஸ்டோரி தான் இந்த யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். இதுக்கு ஆரம்பத்தை வச்சு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃப்ரெஷ்மேன் இயர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மாற்றி யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறது மார்ச் 2025 ரிலீஸ் ஆக போகிற ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன். இந்த சீரிஸ் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 18 எபிசோட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2 சீசனாக மாற்றி ஒரு சீசனுக்கு 9 எபிசோடு மேனிக்கு இப்போ 2 சீசனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க.
ஃபர்ஸ்ட் சீசன் 9 எபிசோட், அது ரெண்டாவது சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 9 எபிசோட்ஸ். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான். ஆக்சுவலி ஸ்பைடர்மேனோட 4 பார்த்தீங்கன்னா இப்போ ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே படல. அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது தள்ளாடிக்கிட்டு இருக்கு ஸ்பைடர்மேன் 4 படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம டேர்டெவில் கூட கனெக்ட் ஆன ஒரு ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோ கதையாக தான் வரப்போகுதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு டேர்டெவில் சீரிஸ் ஸ்பைடர்மேன் வருவாரான்றது டவுட் தான். பட் அந்த ஸ்பைடர்மேன் படத்தில் கண்டிப்பாக டேர்டெவில் வருவார்ன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு வந்திருக்கு. அந்த படத்தை நியூஸ் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த ரிலீஸ் ஆக போகிற சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா அயன் ஹார்ட். இது மிட் 2025க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ அயன் ஹார்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் நடந்து அதுக்கடுத்த நாள் ஒரு ஈவெண்ட்ஸாக தான் பார்த்தீங்கன்னா அதை காமிச்சிருக்காங்க இந்த அயன் ஹார்ட் சீரிஸ். ஸோ நம்ம ரீரி வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா அயன்மேனோட ஒரு டெக்னாலஜி சூட் கிடச்சி அதுக்கப்புறம் அதை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் போகிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ் எப்போயோ முடிஞ்சிச்சுங்க, 2022 எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த சீரிஸ். பட் இப்போ வரைக்குமே ரிலீஸ் ஆகலை. தள்ளி போய் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஃபேஸ் 5ல கடைசி ப்ராஜெக்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் கேட்குறது புரியுது, ஆர்மர் வார்ஸ் படம் அப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்மர் வார்ஸை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சீரிஸாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை படமாக அனௌன்ஸ் பண்ணி இப்போ வரைக்கும் அது என்ன ஆச்சு அப்படின்னே தெரில. ஸோ ஆர்மர் வார்ஸ் சீக்ரெட் இன்வேஷனுக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு கதையாகவும் அந்த கதை தான் அயன் ஹார்ட் சீரிஸோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் சீரிஸாக வந்து 6 எபிசோடோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படமாக ரிலீஸ் ஆக போகிற மாதிரி சொல்லி இப்போ அது என்ன ஆச்சு என்ன நிலைமையில இருக்குன்னு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரில. அது கேன்சல் ஆகிடுச்சா இல்லையானுமே தெரியல. ஸோ இப்போ அது என்னன்றது அந்த நியூஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஃபேஸ் 5 முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ட்ரி ஆக போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 6. ஸோ ஃபேஸ் 6 ஃபேஸ் 5 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபேஸ் 6 ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி ஃபேஸ் 6 அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 தான். ஃபென்டாஸ்டிக் 4, அவெஞ்சர்ஸ் த கேங் டைனஸ்டி, அப்புறமா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேஸ் 6 அனௌன்ஸ் பண்ணும்போது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக் இப்போதைக்கு ரீசெண்டாக அதை மாற்றிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் 4ஓட படம் ஃபென்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா டைம்லைன் 1960s ஒரு ஆல்டர்னேட் டைமில் நடக்க போகிற மாதிரி தான் காமிச்சிருந்துருப்பாங்களாம். அந்த படத்தில் தான் நம்ம டூம்ஸ்டேவும் ப்ளஸ் இப்போ நம்ம கேலக்டஸுமே ஒரு வில்லனாக வரப்போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் த கேங் டைனஸ்டி. ஸோ அவெஞ்சர்ஸ் த கேங் டைனஸ்டி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம லோக்கி சீசன் 1 சீசன் 2 அப்புறம் ஆண்ட்மேன் வர்சஸ் குவாண்டமேனியா இந்த படங்கள்லாம் அடித்தளம் போட்டு கடைசியாக ஒரு கேங்கை ஒரு பெரிய வில்லனாக கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்றது தான் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மார்வெல்ல பிளான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானத்தன் மேஜர்ஸ் ஏதோ ஒரு பாரில் ஒரு பொண்ணு தலையில் பாட்டில் எடுத்து அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போகி அங்கே ஒரு சண்டே ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கோர்ட்டு கேஸ் 4-5 கடைசியில் தீர்ப்பு அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்வெல்லேருந்தே அவரை தூக்கிட்டாங்க. இப்போ அவரால் திரும்ப நடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான். திரும்ப வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவரை மாற்றி தான் இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமை இறக்கி ஒரு வித்தியாசமாக சம்பவம் பண்ண போகிறாங்க. அதனால தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட பேரையே மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி அவர் ஜானத்தன் மேசியை கூட கூப்பிட்டு வந்திருக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆர்டிஜேமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து தான் அதுக்கப்புறம் இந்த அயன்மேன் கேரக்டரில் நடித்து அவருக்கு ஒரு ஃப்யூச்சரே கிடச்சிது. ஜானத்தன் மேஸ்க்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாம் தான். பட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது நடக்கிற மாதிரி தெரில. அப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படம். சீக்ரெட் வார்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் டாக்டர் டூம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் அந்த படத்துக்காக ஒரு அடித்தளம் போடுற விதமாக நம்ம டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் 4, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ். நடுவில் தான் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு எப்போயோ அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுங்க. ஆக்சுவலி ஃபேஸ் 4லேயே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் இது. ஃபேஸ் 4 ரிலீஸ் ஆக வேண்டியது அதுக்கப்புறம் தள்ளி போய் ஃபேஸ் 5க்கு வந்து இப்போ ஃபேஸ் 6ல் வந்து நிற்கிது. இந்த பிளேட் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பிளேட் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட ஒரு வேம்பயர் ஹண்டர், ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் வேம்பயர். மைஷலாலியோட இந்த ஒரு பிளேட் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு வேம்பயர் சேர்த்து சண்டை போகிற ஒரு வேம்பயர் ஸ்லேயர் கேரக்டரோட கதை தான். இது எடுக்கிறதுக்கு ஏன் இத்தனை வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி தெரில. ஏன்னா அந்த படத்துக்கு 5 டேரக்டர் 7 ரைட்டர் மாற்றிட்டாங்களாம். இத்தனை டேரக்டர்ஸ் மாற்றி பிளேடுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தெரில. நிறைய பேர் எதுக்கடா அந்த பிளேடு படம் தூக்கி போட்டுருங்கடா அப்படின்ற மாதிரியுமே சொன்னாலும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் நவம்பர் 7 2025 ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயாவது நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் 4 படம் ரிலீஸ் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2025. இன்னும் 2 வருஷம் இருக்குது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆக போகிறது மே 1, 2026. அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ரிலீஸ் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா மே 7, 2027. ஸோ நம்ம 2-3 வருஷம் வெயிட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மார்வல் ஃபேஸ் 4, 5 ஆக்சுவலி ஃபேஸ் 4 காரணம் வீடியோ போட்டேன். ஃபேஸ் 5 and 6ஓட வீடியோ தான் இது. ஸோ இதில் ரிலீஸ் ஆக போகிற ப்ராஜெக்ட்ஸோட லிஸ்ட்டு தான் இது எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது எப்போ வந்திருக்கு, எது என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை என்னென்ன நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, என்னென்ன பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.